ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வரவங்க அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் டைரெக்ட் ஓனர்கிட்டயே லேண்டு பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. For land buying and selling, for promotion, promoting your land, promoting your sites, contact my number, call my number. குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். உங்களோட லேண்டை நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சி ரொம்ப வருஷமாக, ரொம்ப மாதமாக சேல்ஸ் ஆகாமையே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, கவலையாக இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் வேணாங்க. என்னோடய நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்து கண்டிப்பாக சீக்கிரமாக, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பார்த்து சேல்ஸ் பண்ணி தரேன் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு. இன்றைக்கி விற்பனைக்கு வந்து உள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான 50 ஏக்கர் புஞ்சை நிலம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில், அதுவும் தார் ரோட் டச்சில் ஒரு சூப்பரான லேண்டு சேல்ஸுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட்ஜெட்டும் கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டாக இருக்கணும், அதே சமயத்தில் லேண்டும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த லேண்ட் கண்டிப்பாக சூட் ஆகுங்க. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனராக எல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய வீடாக கட்டி இங்கேயே பர்மனெண்ட்டாக ஸ்டே பண்ணுறாங்க. அந்த வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு நியர்பைலே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பீப்புள், சென்னை பார்ட்டி தான் வாங்கி எல்லாம் பெரிய வீடாக கட்டி பர்மனெண்ட்டாக இங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா பரப்பளவு வந்து 50 சென்ட் இருக்குங்க. 15 சென்ட் இருக்குது, 50 சென்ட் இருக்குது. புஞ்ச லேண்டுங்க. கிளியர் டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தாங்க, சிங்கிள் ஓனரு, சிங்கிள் சிக்னேச்சரு. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டேரெக்ட் ஓனர்கிட்டயே சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாங்க. எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லை. இந்த லேண்டு வந்து டேரெக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு ஓகேனா நான் அப்போயே கூட ஓனருக்கு கால் பண்ணி தரேன், நீங்களே கூட பேசிக்கலாங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். லேண்டு வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லா பச்சை பசேல்னு க்ரீனிஷாக இருக்குங்க. ஒரு நேச்சுரல் ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த லேண்டு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பவுண்ட்ரி ஃபுல்லாமே நம்மளோட பவுண்ட்ரியில் தாங்க வரும். அந்த மாடு நிற்குது பார்த்தீங்களா, அந்த பவுண்ட்ரி, இந்த பவுண்ட்ரி, இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து நம்மளோட பவுண்ட்ரியில் தான் கவர் ஆகும். ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஃபென்சிங்குள்ளே நம்மளோட லேண்டு வருங்க. நல்ல ஒரு சூப்பரான புஞ்சை நீளம் சேல்ஸுக்கு வந்துருக்குங்க. அதுவும் தார் ரோட் டச்சிலே தான் இருக்குது. தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 150 அடி வருங்க. லேண்டோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஷேப்பு தாங்க உங்களுக்கு. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே வந்து சென்னை பீப்புள் தான் வாங்கியிருக்காங்க, சென்னை பார்ட்டி. எல்லாருமே வாங்கி ஃபென்சிங் போட்டு நல்லா ஃபார்ம் லேண்டு, ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி டெவலப் பண்ணி வீடு வந்து நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்குங்க. இந்த பவுண்ட்ரியில் இருந்தால் நம்மளோட லேண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. அவங்களே மெஷர்மெண்ட் பண்ணி கல் போட்டு வச்சுருக்காங்க ஒரு சைடில். ஸோ இந்த லேண்ட்லேருந்து வரப்பு தெரியுது பாருங்கள். அந்த பவுண்ட்ரிலேருந்து உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தான். லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னா தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், வந்தவாசி நியர்பையில் தாங்க இருக்குது. நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து ஒரு 1.25 மணி நேரத்துலேயும், செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 1 ஹவர்லேயும், மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 20 நிமிஷத்துலேயே இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. ஸோ மேல்மருவத்தூர் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸ் இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். திருவண்ணாமலை மாவட்டம், வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக், வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர் தாங்க வரும்.
3.5 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பஜாரு டவுன் இருக்குங்க. அந்த பஜார் டவுனில் உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, ஆர்டிஓ ஆஃபீஸு எல்லாமே இருக்குங்க. நல்ல பெரிய டவுன் பஜார் உங்களுக்கு. ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்லேயே ஸ்டேட் பைபாஸ் இருக்குது உங்களுக்கு. NH GST 100 அடி பைபாஸ்க்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் தாங்க வரும். 22 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா NH GST பைபாஸ் இருக்குங்க. தார் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேங்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. மண்ணு கொட்டி ஜெல்லிலாம் போட்டு மண்ணு கொட்டி மெரிச்சு வச்சுருக்காங்க. இன்னும் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே தார் மட்டும்தாங்க போடணும் உங்களுக்கு. மேக்ஸிமம் இன்னும் ஒரு 2 to 3 மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 2 to 3 மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக தார் ரோடு வந்து போட்டுருவாங்க உங்களுக்கு. ஒர்க்லாம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னும் தார் மட்டும் தாங்க ஊற்றணும் உங்களுக்கு. போட்டாங்கன்னா நல்லா சூப்பராகிடுங்க. நல்ல ஒரு தார் ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே சூப்பரான லேண்ட் வந்து நம்மளுக்கு சேல்ஸுக்கு கிடச்சிருக்குங்க. அதுவும் வீடுங்கள்லாம் நியர்பைலே இருக்குது. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்தில், ஆப்போசிட்டில், சைடில், பின்னாடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சூப்பராக வந்து ஃபார்ம் லேண்ட் டெவலப் பண்ணி வீடு கட்டி அங்கேயே பர்மனெண்ட்டாக ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை பை பண்ணிட்ட அப்புறம் வாங்கிட்ட அப்புறம் ஒரு சின்ன வீடு கட்டி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி உங்களுக்கு என்னென்ன மரங்கள்லாம் வேணுமோ, தென்னை மரம் ஆகட்டும், மாமரம், கொய்யா மரம், தேக்கு மரம், ஸோ நீங்கள் எப்படி வந்து நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்களும் இந்த பிளான் பண்ணிவிட்டு இங்கே கண்டிப்பாக வீடு கட்டி கூட தனியாக ஸ்டே பண்ணலாங்க. எந்த ஒரு பயமும் இல்லை. ஸோ டோட்டல் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா 50 சென்ட் வந்து உங்களுக்கு சின்ன இடமா கிடச்சிருக்கு. அதுவும் நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. வில்லேஜுக்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர் தாங்க வரும். 1/2 கிலோமீட்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த லேண்டுக்கான வில்லேஜ் இருக்குது உங்களுக்கு. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த ரோடு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ரோடு சேங்ஷன் பண்ணி இப்போ மெரிச்சு வச்சுருக்காங்கன்னு சொன்னால அந்த ரோடு தாங்க உங்களுக்கு இது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 15,80,000 ஃபைனல் ரேட்டாக சொல்கிறாங்க. இந்த 50 சென்ட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 15,80,000 சொல்கிறாங்க. கண்டிப்பாக என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. என்னால் எவ்வளோ உங்களுக்கு பேசி கம்மி பண்ணி நைஷல் பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் உங்களுக்காக பேசி பெஸ்ட்டாக ஒரு ஃபைனல் ப்ரைஸுக்கு பார்த்து பெஸ்ட்டாக பேசி கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. ஓனர் வந்து 16 லட்ச ரூபா சொல்லி ஃபைனலாக வந்து 15,80,000 சொல்கிறாரு. கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. நம்பருக்கு சைட் விசிட் கூட்டிகிட்டு போய்ட்டு காட்டுறோம். ஓகேனா டைரக்ட் ஓனர்கிட்டயே பேசிக்கலாங்க. வில்லேஜுக்கெலாம் ஜஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்குது. பஸ் போகிற ரூட்டுக்கு அந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 700 மீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட்டு 700 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் போகிற ரூட் இருக்குங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் போகிற ரூட் உங்களுக்கு. 15 to 20 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் போகிற ரூட்டுங்க. கண்டிப்பாக இது மாதிரி ஒரு லேண்டு உங்களுக்கு திருப்பி சேல்ஸுக்கு வருமானது ரொம்ப டவுட்டு தான். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு பண்ணை நிலமாக அமைக்கிறதுக்கு ஒரு நல்ல சூப்பரான லேண்டுங்க. இல்லை ஒரு மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை மாதிரி வைக்க போகிறீங்கனாலும் அதுக்கும் நல்ல சூப்பரான லேண்டு. ஃபார்ம் ஹவுஸுக்கு, அக்ரிகல்ச்சர் எல்லாத்துக்கும் நல்ல ஆப்டான லேண்டுங்க. நீர்வளமான லேண்டு உங்களுக்கு. லேண்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே வந்து எப்படி நல்ல பச்சை பசேல் செழுமையாக இருக்குது பாருங்கள். அந்த வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம லேண்டில் வந்து கிணறு, போர் எதுவும் இல்லைங்க. ட்ரை லேண்டு தான். நம்ம தான் வாங்கிட்ட அப்புறம் கிணறோ போர் எல்லாம் போட்டு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எம்டி லேண்டாக தான் இருக்குது. சூப்பரான லேண்டு. நல்ல மண்ணுங்க உங்களுக்கு. நல்ல சூப்பரான மண், நீர்வளமான லேண்டு பாருங்கள். ஓகேனா நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நாள்